தமிழ் குரல் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆம புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காது என்பது போல பாஜக தமிழகத்துக்கு வந்தா தமிழகம் உருப்படாம போகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவும் அதிமுகவும் இன்னுமே ஐக்கியமாகாம தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ளால பனிப்புகைச்சல் நீண்டுட்டே போகுது. இந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ப. சிதம்பரம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கடுமையான விமர்சனத்தை பாஜக மீது வச்சிருக்கிறார். ஏன்னா பாஜக ஒருவேளை தப்பி தவறு இங்கே ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே அவங்க நமக்கு தர வேண்டிய நிதிகளை ஒழுங்காக தரல. அது மட்டும் இல்லை, அவங்க என்னென்ன விஷயங்களை இங்கே செய்யணுமோ அந்த விஷயங்களை இங்கே தீவிரமாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு இங்கே ஒரு ஆட்சி அமையுமானா அதையே தங்களுடைய பலமாக பயன்படுத்திட்டு தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு சீரழிக்கணுமோ, இல்லைன்னா அவங்களுடைய சித்தாந்தத்தின்படி இந்த நாட்டை எந்த அளவுக்கு மிக மோசமான நிலைக்கு கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இதைத்தான் நம்ம அவருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய அலுவலகங்களில் வட மாநிலத்து இளைஞர்களை இங்கே வேலைக்கு அமர்த்தக்கூடிய வேலையை கச்சிதமாக பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும், ரயில் நிலையங்கள்ல எல்லாம் போயாச்சுன்னா நம்ம டிக்கெட் வாங்கும்போது கூட அங்கே இருக்கிறது ஒரு இந்திக்காரராக இருக்கிறாரு. நம்ம பேசுகிறது அவருக்கு புரியலை, அவர் பேசுகிறது நமக்கு புரியலை. ஆங்கிலத்தில் பேசினா அவருக்கு புரியலை. ஒன்று ஆங்கிலம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும், இல்லைன்னா தமிழ் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். தமிழ் மொழியை பற்றி போகக்கூடிய இடங்கள்ல எல்லாம் பெருமையாக பேசக்கூடிய நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு இது தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் வெளிப்படையாக ஒன்று பிரமாண்டமாக பேசிட்டு தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் பெருமையாக பேசிட்டு, ஆனால் அண்டர் கிரவுண்டில் செய்யக்கூடிய வேலை எல்லாமே இந்த மாதிரியான வேலைகளாகத்தான் இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, வெளியில் மினுக்கடி உள்ள புழுக்கடின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அவருடைய வேலைகள், பிஜேபியினுடைய வேலைகள் எல்லாம் இருக்குது. அது மாதிரி வங்கிகளில் இன்னைக்கு போயாச்சுன்னு சொன்னால், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வேலைக்கு இருக்கிறது வட மாநிலத்தவர். அவங்க நம்ம என்னதான் பேசினாலும் திமிராகவும் அவங்களுடைய அதிகாரத்தை நம்மகிட்ட திணிக்கக்கூடிய விஷயம்தான் பலரும் செஞ்சிட்ருக்குறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க சிபிஎஸ்சியில் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு கட்டாய தேர்வு முறையை கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்கள்லையும் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலையை மிக தீவிரமாக செய்கிறாங்க. தமிழ்நாடு இதில் மிக தீவிரமாக எதுக்கிறதுனால மட்டும்தான் நம்மளை விட்டு வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடை பின்பற்றி தான் இன்னைக்கு மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் ஒரு அணியில் சேர்ந்து நிற்கு. அதை கடுமையாக எதிர்க்கிறதுனால மட்டுமே இதை கொஞ்சம் காலம் தாழ்த்தி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அவங்க ஆளக்கூடிய பல மாநிலங்களில் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு அறியக்கூடிய விஷயமாக இருக்குது. ஒரு மாநிலத்தில் தங்கள் ஆட்சியில் இல்லைங்கிற போதே இவ்வளோ பெரிய வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆட்சி அதிகாரம் கையில் கிடைச்சா இவங்க அவங்களுடைய இந்துத்துவ அரசியலை இங்கே நிலைநாட்டக்கூடிய வேலைகளை மிக தீவிரமாக செய்வாங்க. நமக்கு தெரியும், குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு ஆதரவு அளித்தது அதிமுக. அதிமுக ஆதரவு அளிக்கலைன்னா அந்த சட்டமே பாராளுமன்றத்தில் பாஸ் ஆகிருக்கார். ஆக பாராளுமன்றத்திலேயே அவங்களுக்கு சாதகமான வேலைகளை செஞ்ச அதிமுக இங்கே ஆட்சிக்கு வந்தால் அவங்கள வெறும் தூசாக மதிக்கக்கூடிய பாஜக என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இந்த எலெக்ஷன் வேலைகளை எல்லாம் கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் பாஜக முந்திக்கிட்டு அதிமுக சட்டையோடு பிடிச்சு தூக்கி தங்களுக்குள்ளால வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். உண்மையிலே எடப்பாடி அவர்களுக்கு இந்த பிஜேபியோட கூட்டணி சேர்றதுக்கு மனசு இல்லை. ஆனால் என்ன பாவம்,
மனுஷன் வந்து தன்னுடைய மகனுடைய ஊழல் விஷயத்திலையும் தன்னுடைய சம்பந்தியினுடைய ஊழல் விஷயத்திலையும் மாட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் அவர்னால வந்து மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து அவர் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் இந்த அதிமுகவுக்கு தலைமை வகித்த போது வந்து அதை வந்து யாருனாலையுமே அசைக்க முடியல. அந்த அளவுக்கு வலுவான ஒரு கட்சியாக வந்து அதிமுக இருந்தது. எலெக்ஷன்லேயே வந்து மோடியா இந்த லேடியான்னு கேட்டு வலுவாக நின்னவங்க. இன்னொன்று வந்து இந்துத்துவாவினுடைய சாஃப்டான கொள்கையை வந்து கடைபிடிச்சவங்க அவங்க அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழகத்தில் இன்னும் சொல்லப்போனால் தமிழக இந்து கோயில்களில் ஆடு கோழி பலியிட தடை அப்படிங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. மக்களுடைய கடுமையான எதிர்ப்பின் விளைவாக வந்து அதை வந்து மாற்றிக்கிட்டாங்க. ஆனாலுமே இந்துத்துவ கொள்கைகளை இங்கே நடைமுறைப்படுத்துறதுக்கு நான் இங்கே இருக்கேன், நீ யார் அப்படின்னு சொல்லி பிஜேபியை பார்த்து கேள்வி கேட்ட ஒரு நபராகத்தான் வந்து நம்ம ஜெயலலிதா அவர்களை வந்து பார்க்க முடியும். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த கட்சியை வந்து உடைக்கக்கூடிய வேலையை வந்து நிச்சயமாக பிஜேபி தான் பண்ணுச்சு. வட மாநிலங்களில் வந்து பிஜேபி வந்து வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகளை உடைச்சு தலைவர்களை வந்து தங்களுடைய கட்சிகளுக்கு கொண்டு வந்து எப்படி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்களோ அப்படிப்பட்ட ஒரு ரூட்டை வந்து பயன்படுத்தி தான் இங்கே வந்து ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற வேலைகளை வந்து ஆரம்பித்தாங்க. அதில் தான் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து மாட்டினார். அவருக்கு விருப்பம் இல்லைன்னா கூட வலுக்கட்டாயமாக அவரை வந்து பிடிச்சு தங்களோட கூட்டணியாக வந்து சேர்த்துக்கிட்டாரு. தன்னுடைய மகன் விமான நிறுவனம் ஆரம்பிக்கிறதுல நடைபெற்ற அந்த பணப்பரிமாற்றம், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சம்பந்தியாருடைய தொழில்களில் நடந்த ஊழல், இதுகளை எல்லாம் பகடைக்காயாக வச்சு தான் எடப்பாடி அவர்களை வந்து ஒரே தூக்காக தூக்கி வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ளால கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அதனால் வந்து எடப்பாடி அவர்களால் இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்களுடைய கூட்டணி அமைஞ்சாலும் அது இன்னுமே ரொம்ப சிங்க் ஆகாமல் ஐக்கியமாகாம தான் இருக்கு. இந்த நிலையில தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தோட வந்து தமிழ்நாடு முழுவதும் பயணத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறாரு. போகக்கூடிய வழியில எல்லாம் மக்கள் இல்லை, காத்துலேயே கையசைச்சு வந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல என்னன்னா இவர் என்ன மனநிலையில இருக்கான்னு தெரியல. இப்போ ரொம்ப சூறாவளி, புயல், காற்று, மழையெல்லாம் வரும்போது கடலில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து திசை தெரியாது. இந்த கட்டுமரத்தில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, வள்ளத்தில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து திசை தெரியாது. எப்படியாவது கரை போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து துடுப்பு போட்டு வருவாங்க. எந்த திசையில் போவாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் தெளிஞ்சு வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கோம், ஆழ்கடலில் இருக்கோமா கரையில் இருக்கோமா அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியாது. என்னென்னமோ செய்து பார்க்குறாரு. திடீர்னு வந்து ஒரு முழு சங்கியாக வந்து மாறுகிறாரு. வழக்கமாகவே எச் ராஜா தான் வந்து இங்கே தமிழகத்தில் இந்த இந்துத்துவ கருத்துக்களை, முரணான கருத்துக்களை வந்து பேசிட்டு இருப்பார். அந்த வேலையை இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் தொடங்கிட்டாரோ அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதில் பார்க்க தோணுது. என்னன்னா அந்த பயணத்தில் வந்து கோவையில் பேசும்போது அவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, இந்து கோயில்களை பார்க்கும்போது திமுக காரங்களுக்கு வந்து உறுத்துது, இந்து அறநிலைத்துறையினுடைய வருவாயை எடுத்து கல்லூரிகள் ஆரம்பிக்கிறாங்க, இது வந்து முறையான இது இல்லை, தமிழக அரசினுடைய வருவாயிலேருந்து எடுக்கணும், அறநிலைத்துறையிலேருந்து எடுத்து வந்து கல்லூரிகள் ஆரம்பிக்கிறத வந்து வன்மையாக கண்டிக்கிறேங்கிற மாதிரி எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசினாங்க. இதுக்கு மக்கள் மத்தியிலையும் சரி, மாணவர்கள் மத்தியிலையும் சரி கடுமையான எதிர்வினை எழுந்த பிறகு வந்து இல்லை நான் இப்படி தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சப்பக்கட்டு கட்டினார். ஏன்னா இந்த இந்து அறநிலைத்துறையினுடைய இந்த வருவாய், மிகுதியாக வரக்கூடிய வருவாயை எடுத்து இப்போ இருக்கக்கூடிய அரசு மட்டும் இல்லை,
காலகாலமாக இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அரசுகள் வந்து பல நலத்திட்ட வேலைகளை வந்து செஞ்சுருக்காங்க. அது மாதிரி முக்கியமாக கல்வி வேலைகளை வந்து செஞ்சுருக்காங்க, கல்லூரிகள் வந்து ஆரம்பித்தாங்க. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போ வரைக்கும் இந்த வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கா. எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே ஒரு கல்லூரியை வந்து அந்த வகையில் வந்து திறந்திருக்கிறாரு அப்படிங்கிற வந்து தகவல் வந்து வெளியாச்சு. இப்படித்தான் வந்து இவர் வந்து எந்த பக்கம் நின்றுட்டு பேசுறாரு, இது ஒரு திராவிட கட்சி அப்படிங்கிற இதுலேருந்து இவர் பேசுறாரா, இல்லைனா பிஜேபியினுடைய மனநிலையை வந்து உள்வாங்கிட்டு இவர் பேசுறாரா அப்படிங்கிறது தெரியல. அவங்களுடைய பிஜேபி மேடையில் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் வந்து கொச்சப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் கூட வந்து எந்த எதிர்வினையும் செய்யாமல் வந்து இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து அதிமுகவுக்கு எதிரான மனநிலையை வந்து தமிழகத்தில் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. பிஜேபியை விட்டுட்டு தனியாக வந்து வேற கட்சிகளோட வந்து சேரலாம் அப்படின்னு சொன்னால் முதலாளி விடமாட்டார். முதலாளி வந்து சட்டையை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஒருவேளை வந்து அப்படி வந்தால் கூட விஜயினுடைய தாவேகா கட்சி இல்லைன்னா நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாம் வந்து சேருவாங்களா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஏற்கனவே வந்து பாஜக அதிமுகவை தவிர்த்து வேற எந்த கட்சிகளும் வந்து இந்த கூட்டணிக்குள்ளால இன்னும் உறுதியாக வரவில்லை. உதிரியாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை தவிர ஏசி சண்முகம், அது மாதிரி பாரிவேந்தர், ஜி.கே. வாசன் இவங்களை தவிர்த்து தேமுதிக என்ன ஆவாங்கன்னு தெரியல. பாமக வந்து இந்த கூட்டணிக்குள்ளால வருவாங்களா அப்படிங்கிறது இன்னுமே உறுதியாகல. அரசியல் நிலவரங்கள் வந்து இப்படி இருக்கும்போது இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி கப்பல் வந்து எப்படி இந்த தேர்தலில் வந்து கரை வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுலேருந்து எப்படியாவது ஓடி தப்பிச்சு தனியாக வந்து விஜய் அவர்களையும் நம்முடைய சீமான் அவர்களையும் இணைச்சிக்கிட்டு எப்படியாவது எலெக்ஷனில் நிற்கலாமா அப்படின்னு பார்த்தா கூட ஒரே கொத்தா வந்து தூக்கி எடப்பாடி அவர்களை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு சொல்ல முடியுது. பிஜேபி அவ்வளோ சீக்கிரம் வந்து எடப்பாடியை விடுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த நேரத்தில் தான் வந்து இந்த பனிப்புகைச்சல் வந்து உள்ளுக்குள்ளாலே வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னுமே வந்து ஐக்கியமாகாம தான் இந்த ரெண்டு கட்சிகளுமே இருக்கு. இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி அமையும் போதே இதை வச்சுக்கிட்டு அடுத்ததாப்புல வந்து நமக்கு விஜய் அவர்களை வந்து உள்ளால கொண்டு வரலாம், இல்லைன்னா வந்து நாம் தமிழர் கட்சி சீமானோட பேசி அவரை எப்படியாவது சரி பண்ணி உள்ளால கொண்டு வரலாம். இப்படிப்பட்ட கணக்குகள் எல்லாம் பிஜேபிக்கு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கணக்குகள் வந்து ஒர்க் அவுட் ஆகாது போல் இருக்கு. ஏன்னா தாவேகா வந்து சொல்லியாச்சு, திமுக கூடயும் அதிமுக கூடயும் எங்களுக்கு வந்து கூட்டணி இல்லை அப்படிங்கிறத வந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் தமிழர் வந்து தனியாக தான் நிற்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாரு. அது வேற. ஓபிஎஸ் அப்புறம் வந்து டிடிவி தினகரன் இவங்களையாவது உள்ளால கொண்டு வரலாம்னு பார்த்தாச்சுன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எந்த காலத்துலையும் வந்து அவங்கள வந்து கூட்டணியில் வந்து சேர்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து உறுதியாக இருக்காரு. அப்படித்தான் இந்த பிஜேபி அதிமுகவினுடைய இந்த கூட்டணி கப்பல் வந்து தள்ளாடி போகுது. எந்த கரையில் இது போய் ஒதுங்குமோ அப்படிங்கிறது நமக்கு தெரியல. வரக்கூடிய நாட்களில் வந்து இதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா, இந்த அரசியல் கணக்குகள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். தொடர்ந்து தமிழ்குரல் டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.